தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டும் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் வல்லவர், நல்லவர், நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காலை ஆசீர்வாதத்துக்கு மீண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிற வேளையில் அன்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய நோய் நொடிகள், மனபாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள், எந்த சூழ்நிலையிலெல்லாம் அன்பர்களே நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்களோ, பலவீனமாய் இருப்பதாய் உணர்கிறீர்களோ, ஒப்பு கொடுங்க. இதோ அப்பா வந்திருக்கிறார், நற்கரணை ஆண்டவர் வந்திருக்கிறார், இதோ இயேசு சாமி வந்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி அப்பா. இறை வார்த்தை தருகிறேன். பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் 31வது திருப்பாடல் 17வது வார்த்தை, ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதையும். அன்பர்களே, நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நம் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் வெட்கம் அடையாதபடியாய் அப்பா என்னை பார்த்து கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏனென்றால் இப்ப அவமானப்படுவாய், எப்போ விழுவாய் என்று பார்த்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் மத்தியில அப்பா என்னை வெட்கமுற விடாதையும் என்று சங்கீத ஆசிரியர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். எனவே அவர் பாடுகிறார், நீ ஆண்டவரிடம் ஜெபி, நீ வெட்கம் அடையாதபடி அவர் பார்த்துக் கொள்வார். ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதையும், பொல்லார் வெட்கி போவார்களாக, பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக. நண்பர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது நமக்கு எதிராக இருக்கிற சோதிப்பவன், அவன் யார் மூலம் வேணா சோதிக்கலாங்க. சோதிப்பவன் அவன் உன் நண்பர்கள் மூலமாக சோதிக்கலாம், ஏன் உன் மனைவி கணவன் மூலமாகவும் சோதிக்கலாம். நீ யாரோடு அதிகமாய் புழங்குகிறாயோ, பழகுகிறாயோ, நெருக்கமாய் இருக்கிறாயோ, அவர்கள் மூலமாக சோதிக்கலாம். எனவே சோதிப்பவன் வெற்றி அடையாதவர் பார்த்துக் கொள்ளுங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆசீர்வதிங்க. தாவீது அரசர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ராயல் மக்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த வெள்ளிக்கிழமை நீயும் நானும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா நன்றி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், அப்பா உமக்கு ஆராதனை செய்கிறேன். அப்பா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். நீங்க தொடுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே உங்கள் வல்லமையில நாங்கள் வாழும்படியா எங்களோடு நில்லுங்க. அன்பர்களே, இன்றைக்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 33-43, தொடர்ந்து 45-46 வரை. ஒருவர் திராட்சை தோட்டம் இடுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை எவ்வாறு அவர் பராமரித்தார்? நண்பர்களே, நீயும் நானும் தான் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிப்பவர் ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த திராட்சை தோட்டம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. நம்ம அவர் கையில் இருக்கணும் நண்பர்களே. அதான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது. உன்னை முழுமையாக விட்ட ஒப்பு கொடுத்துரு, அதான் உன் காலை ஜெபம். அவர் உன்னை முழுமையாய் ஆசீர்வதிக்கிறார். உன் ஜெபமாலை, நீ அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார். நீ தினந்தோறும் சந்திக்கிற, நீ ஜெபிக்கிற, ஒப்பு கொடு ஜெபிக்கிற அவருடைய திருப்பலி அவ்வளோ ஆசீர்வாதம் அன்பர்களே. அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தில் என்னெல்லாம் நடக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 3 உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். வேலி அமைக்கிறார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் நான் தீங்கிற்கும் அஞ்சினேன். திருப்பாடல் 23. ஆண்டவர் பாதுகாப்பு தருகிறார். எவ்வாறு? ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு உரிமையாளர் வேலி அமைத்து பாதுகாப்பாரோ, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். அவரோடு இரு. தவ காலத்தில் உன்னை அர்ப்பணித்து ஜெபி, நோய் நொடிகள் அர்ப்பணித்து ஜெபி, அவர் பாதுகாக்கிறார். இரண்டாவது, திராட்சை தோட்டத்தில் என்ன செய்வார் என்றால், திராட்சை தோட்ட உரிமையாளர் பிழிவு குழி வெட்டுவார். ஏனென்றால் அந்த திராட்சை தோட்டத்துடைய வேறானது அந்த மண்ணுக்கு அடியிலே செல்ல வேண்டும். அதன் மூலமாக தான் அதற்கான திராட்சைக்கு தேவையான அந்த சத்து கிடைக்கிறது. நீயும் நானுமே கூட அந்த ஆண்டவரோடு இருக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற சிறந்தவை வெளியில் வரும். பிழிவு குழி வெட்டுவது எதற்காக என்றால் அதன் ஆழத்திற்காக. இன்னும் நீ உன்னுடைய தொழிலிலே ஆழமாய் ஊன்றி இருப்பாய். செல்வ செழிப்போடு உன்னை நிற்க வைப்பார். ஆண்டவரோடு நிற்கிற பிள்ளைகள் வெட்கம் அடையாதபடி நிற்பார்கள் என்பதை காட்டுவார். ஒப்புக்கொண்டு ஜெபி. அடுத்த வார்த்தை பாருங்க, காவல் மாடம் அமைப்பார். காவல் மாடம் அமைப்பார். ஏனென்றால் அந்த திராட்சை தோட்டத்தில் விலங்குகள் வரலாம், பகைவர்கள் வரலாம், யார் வேண்டுமானால் வந்து எந்த தீங்கு வேணாலும் நிறைவேற்றலாம். வாழ்க்கையில் அப்படிதான். எந்த ரூபத்தில் பகைமை வரும் தெரியாது, எந்த ரூபத்தில் துரோகம் வரும் தெரியாது, எந்த ரூபத்தில் உனக்கு பள்ளம் வெட்டுவார்கள், குழி நோண்டுவார்கள் தெரியாது.
அப்படி ப்ரேயரில் வரும்பொழுது அவர் காவல் மாடம் அமைப்பார். இறைவார்த்தை சொல்லுகிறது, திருப்பாடல் 91:21 சொல்லுகிறது, உமது கால் கல்லில் மோதாதபடி அவர் தூதர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் தாங்கிக் கொள்வார், அவர் தாங்குவாருங்க. ஒப்பு கொடுங்க, ஜெபிப்போம். அப்பா நன்றி, வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புகிறாங்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் விடுவீங்க அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்கள் விடுதலை தாங்க அப்பா. உமது வல்லமை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா. உமது கிருபையால் இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக. எந்த இடரோ, எந்த இன்னலோ, எந்த தீவினையோ, எந்த வாதையோ அந்த பிள்ளைகள் நெருங்காதபடியா வழி நடத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ, இதோ இயேசு சாமி உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் பெயரால் அன்பர்களே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்களை, தேவைகளை கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.